வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீக்கம் செய்யப்படுவதில்லை, பிரியங்கா காந்தி தெரிவிப்பு. சிரியாவில் 19 பேரின் உயிர்களை காவு கொண்ட அமெரிக்க ஆளில்லா விமான தாக்குதல், ஈரானும் சிரியாவும் கண்டனம். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் இருந்த பகுதியினை பௌத்த தொல்பொருள் இடமாக மாற்றும் முயற்சிகள் சூட்சுமமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த பகுதி கூகுள் வரைபடத்தின் மூலம் பௌத்த விகாரையாக பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பான விவரணங்களும் வழங்கப்பட்டு வருகின்றமை ஐபிசி தமிழ் மேற்கொண்ட ஆய்வில் பகிரங்கமாகியுள்ளது. வவுனியா மாவட்டம் நெடுங்கேணி பகுதியில் அமைந்துள்ள வெடுக்குநாரிமலையில் ஆதிலிங்கேஸ்வரர் கோவில் அமைய பெற்றுள்ளது. எனினும் குறித்த பிரதேசம் பௌத்த சிங்களவர்களுக்கு சொந்தமான பகுதி என பிரஸ்தாபிக்கப்பட்டு பௌத்த ஆக்கிரமிப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை பகிரங்கமானது. இதன் ஒரு பகுதியாக ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள பகுதி ஒரு பௌத்த விகாரை என இணையதளங்களில் பதிவுகள் இடப்பட்டு வருகின்றமை பகிரங்கமாகியுள்ளது. வட்ட வடிவான பாறை விகாரை என பொருள்படும் வகையில் வட்டமான பர்வத விகாரையை என கூகுள் வரைபடத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விகாரை குறித்த விவரணங்களும் கூகுள் வரைபடத்தில் சிலர் பதிவு செய்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக இந்த விகாரை அனுராதபுரத்து காலத்து விகாரையுடன் தொடர்புடையது என்ற வகையில் விவரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன்படி குறித்த பிரதேசம் பௌத்த சிங்கள மக்களின் பூர்வீக நிலம் என்ற தோற்றத்தை உருவாக்கும் முயற்சிகள் இரகசிய முறையில் செய்யப்பட்டு வருகின்றமை புலனாகின்றது. இந்த நிலையில்தான் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரகங்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டுள்ளமை மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கமும் அகற்றப்பட்டு புதருக்குள் தூக்கி வீசப்பட்டுள்ளமை தமிழ் கிராம மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெடுக்குநாரிமலையில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தொல்பொருள் திணைக்களமும் நெடுங்கணி காவல்துறையினர் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி வந்ததுடன் தொல்பொருட்கள் சார்ந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் கடந்த 2021ஆம் ஆண்டு வவுனியா நீதவான் நீதிமன்றில் வழக்கினையும் தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் வவுனியா நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் தொல்பொருட்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டனர். எனினும் கடந்த வருடம் குறித்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆலயத்தின் பூசகர் மற்றும் நிர்வாகத்தினர்கள் வழக்கிலிருந்து தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட்டதுடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை ஆதாரங்களுடன் கண்டறிந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு காவல்துறையினருக்கு நீதவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை ஆலயத்திற்கு சென்ற பூசகர் மற்றும் கிராம மக்கள் ஆலய விக்கிரகங்கள் திருடப்பட்டு அழித்தெறியப்பட்டமையை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். குறிப்பாக ஆலயத்தின் பிரதான விக்கிரகமான ஆதிலிங்கம் அகழ்ந்து எடுக்கப்பட்டு அருகிலிருந்த புதருக்குள் வீசப்பட்டுள்ளது. அத்துடன் பிள்ளையார், அம்மன், வைரவர் விக்கிரகங்களும் பெயர்த்தெடுக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வவுனியா வெடுக்குநாரிமலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதிலிங்கம் உடைக்கப்பட்டமையை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் சைவ அமைப்பினர் இன்று கவனஈர்ப்பு ஒன்றை செய்திருந்தனர். மாலை 5:30 அளவில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்துக்கு அருகில் ஒன்று கூடிய சைவ அமைப்பின் பிரதிநிதிகள் குறித்த கவன ஈர்ப்பை செய்திருந்தனர். இதன்போது வெடுக்குநாரி எங்கள் சொத்து, வெடுக்குநாரியில் உடைத்த ஆதிலிங்கத்தை மீள பிரதிஷ்டை செய், வெடுக்குநாரியில் ஆதிலிங்கம் உடைக்கப்பட்டமையை கண்டிக்கின்றோம் போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இதேவேளை குறித்த சம்பவத்தை கண்டித்து வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினர் நாளைய தினம் பாரிய போராட்டத்துக்கும் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்த 4 மாதங்களில் 100 முதல் 150 பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நீக்கும் என திரைசேரியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் வாகன இறக்குமதிக்கான தடை குறைந்தது இன்னும் 1 வருடமாவது தொடரும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 100 முதல் 150 வரையான பொருட்களின் இறக்குமதிக்கு தடை நீக்கம் செய்யப்படுவதால் அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றில் அவை தாக்கத்தை ஏற்படுத்தாது என ஸ்ரீலங்கா அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் வாகன இறக்குமதியின் போது ஆண்டுக்கு குறைந்தது 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிமாற்றம் செய்யப்படுவதால் அது வெளிநாட்டு கையிருப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே வாகன இறக்குமதி கட்டுப்பாடு தொடரும் என்று திரைசேரியின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் கணனிகள், கையடக்க தொலைபேசிகள், தொலைக்காட்சிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், எழுதுப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஆடைகள், தோல் சார்ந்த உற்பத்தி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், உதிரி பாகங்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள்,
விவசாய உபகரணங்கள், குளியலறை பொருட்கள் மற்றும் மின்னணு உபகரணங்கள் என்பனவற்றை இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் பொருட்களில் அடங்குகின்றன. எனினும் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் பொருட்களின் அளவை மத்திய வங்கி, கைத்தொழில் அமைச்சு மற்றும் திரைசேரி என்பன தீர்மானிக்கும் என திரைசேரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடவே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக தோன்றிய அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்த எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறு எழுத்து மூலம் கோரிக்கை பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அழைத்து கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி நிறுவனங்கள் தொடர்பில் விசேட குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக பெப்ரல் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் நிறைவேற்று அதிகாரத்தினால் கட்டுப்படுத்தப்படும் நிலைக்கு கொண்டுவரப்படும் என அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராட்சிய குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்த சர்வ மக்கள் கட்சியின் தலைவர் உதயகலா மீது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். குறித்த நபர் கட்சி அரசியலுக்காக இவ்வாறு உண்மைக்கும் நீதிக்குமான தமது போராட்டத்தை மழுங்கடிக்க முயற்சிப்பதாக வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கூட்டாக ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி குற்றம் சாட்டியிருந்தனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சிலர் விடுதலை புலிகள் அமைப்பினால் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அந்த விடயத்தை அறிந்து கொண்ட தாய்மாரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் சர்வ மக்கள் கட்சியின் தலைவர் உதயகலா மட்டக்களப்பில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கருத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று யாழ் ஊடக அமையத்தில் கூட்டாக ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தனர். தமது போராட்டத்தை மழுங்கடிப்பதற்காகவே உதயகலா இவ்வாறு கருத்து வெளியிடுவதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். உண்மையிலே இந்த உதயகலா என்றவர் யார்? அவர் எங்கே இருந்தார்? ஆனால் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவருடைய வரலாறு. காரணம், அவர் பலதரப்பட்டவர்களை ஏமாற்றி பல மோசடிகளை செய்து நாட்டில் இருக்க முடியாமல் நாடு கடத்தப்பட்டு இன்று மீளவும் இந்த தற்போதைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக இங்கே வந்து எங்களுடைய இந்த உண்மைக்கும் தூய்மைக்குமான நீதிக்குமான போராட்டத்தை மழுங்கடித்து கொச்சைப்படுத்தி இதை இல்லாமல் ஒழிக்க செய்வதற்காக அவருடைய ஆட்சியின் அரசா அவர் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த இலங்கை அரசுக்கு வந்து ஒரு அடியாளாக அவர் காணப்படுகின்றார். உண்மையாகவே அவருடைய வரலாறு எங்களுக்கு பூரணமாக தெரியும். அவர் உண்மைக்கும் நீதிக்குமாக இந்த இலங்கை அரசை காப்பாற்றுவதற்கு அல்லது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பேசுவதாக இருந்தால் எங்களோடு அவர் நேரிலே வந்து பேச வேண்டும். இந்த கொடூர யுத்தத்தையும் இன அழிப்பையும் நடத்தி முடித்து மிஞ்சிய நாங்கள் எஞ்சியவர்களை இலங்கை அரசையும் அரச படைகளையும் நம்பி ஒப்படைத்திருந்த போது இந்த உதயகலா எங்கே இருந்தார் என்ற கேள்வி எங்களிடம் இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த உன்னதமான போராளிகளின் அல்லட்டால் மாவீரர்களின் அல்லட்டால் எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய உயிர் பிச்சைதான் இன்றைக்கு அவர் இந்த நாட்டிலே வந்து கால் பதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த தாய்மாருடைய உன்னதமான கண்ணீரையும் இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டத்தையும் கொச்சப்படுத்துவதற்கு இந்த உதயகலா யார்? எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த உன்னதமான போராட்டத்தை யாரும் கைப்போட இயலாது. எங்களுடைய நீதி எங்களுக்கு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதும் இல்லை. எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் வாழும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த ஊடக வாயிலாக கூறி நிற்கின்றேன். இலங்கை அடுத்த 25 வருடங்களுக்குள் இந்து சமுத்திரத்தின் ஏனைய நாடுகள் மற்றும் தெற்காசியாவுடன் இணைந்து பயணித்து மிகப்பெரிய அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்ளும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
இந்த 25 வருட கால புதிய மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் இலக்குகளை நோக்கி அரசாங்கம் நாட்டை கொண்டு செல்லும் என எடுத்துரைத்த அவர், நாட்டை முன்னேற்றுவதற்கான தொடர்ச்சியான வேலை திட்டங்களில் இணைந்து கொள்ளுமாறு புலம்பெயர் மற்றும் இந்த நாட்டின் இளம் சமுதாயத்தினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நேர்காணல் ஒன்றில் சூம் தொழில்நுட்பமூடாக கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று 100 வருடங்கள் பூர்த்தியாகின்ற 2048 ஆண்டில் இலங்கை நடுத்தர வருமானம் ஈட்டும் நாடாக மாறும். அவை அனைத்தும் பொருளாதார மறுசீரமைப்புக்கான அர்ப்பணிப்பிலேயே தங்கியுள்ளது. அதற்காக நமது மூலோபாய அமைவிடத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பலமான ஜனநாயக கட்டமைப்பினையும் திறந்த பொருளாதாரத்தையும் கொண்டுள்ள சிறியதொரு நாடு என்ற வகையில் அரசியல் ஸ்திரத்தன்மையை பேணி வருகின்ற அதே நேரம் எமது அயல் நாடும் நீண்டகால உறவை பேணி வரும் நாடுமான இந்தியாவை வலயத்தின் பாதுகாவலனாக கருதுகிறோம். பழமையான பொருளாதார கொள்கைகளுடன் புத்துயிர் பெற்று வருகின்ற ஆசிய வலயம் மற்றும் இந்தியாவின் அபிவிருத்தி செயற்பாடுகளோடு கைகோர்த்து கொண்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பணிகளில் இலங்கை முன்னின்று செயற்பட வேண்டும். இந்தியாவுடன் காணப்படுகின்ற சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தமாக மாற்றியமைத்துக் கொள்வது சிறந்தது. ஆசியாவின் மிக நீண்ட பொருளாதார கூட்டணியுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதால் உலகின் மிகப்பெரிய பொருளாதார குழுவுடன் முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் கிட்டும். இலங்கையின் இன வேறுபாட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அனைத்து இன மக்களுக்கும் சம அந்தஸ்து மற்றும் வளங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை உலக பேச்சுவார்த்தைகள், நெருக்கமான புரிந்துணர்வு மற்றும் இனக்குழுக்களுக்கு இடையிலான பல்வகைத்தன்மையை புரிந்து கொள்வதன் மூலம் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்த முடியும். செல்வந்த நாடுகளின் மோதல் இலங்கைக்கு திறக்கப்படவுள்ள இந்திய மற்றும் ஆப்பிரிக்க வலயத்தின் பொருளாதார சந்தை வாய்ப்புகளுக்கு தடையாக அமையாது. இந்தியாவின் பாண்டிச்சேரியில் உள்ள காரைக்கால் துறைமுகத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான கப்பல் சேவை அடுத்த மாதம் 29ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சில் இடம்பெற்ற இந்த புதிய கப்பல் சேவையின் பங்குதாரர்களுடனான கலந்துரையாடலின் போதே துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா இதனை தெரிவித்தார். ஒருவழி பயணத்துக்கு பயணி ஒருவருக்கு $50 அறவிடப்படும் என்பதுடன் 100 கிலோ பொருட்கள் வரை கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படும் என படகு சேவை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பலில் ஒரு தடவையில் 150 பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு சுமார் 4 மணி நேரத்தில் பயணம் செய்ய முடியும் என்பதுடன் முதற்கட்ட நடவடிக்கைகளின் போது பகல் நேரத்தில் மாத்திரம் சேவைகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் இலங்கை மற்றும் இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு தொழில் முனைவோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். காங்கேசன் துறை துறைமுகத்தின் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா கூறியுள்ளார். இந்த கட்டுமானங்களுக்கு தற்போது இந்தியாவினால் வழங்கப்படும் கடன் மானிய வசதி போதுமானதாக இல்லாததால் இந்திய வங்கியிடம் மேலதிகமாக $16 மில்லியன் கடன் வசதி கோரப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ஒதுக்கப்படும் மொத்த தொகையில் அரைப்பங்கு காவல்துறை மற்றும் ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு செலவிடப்படுவதாக தெரியவந்துள்ளது. பேராதனை மற்றும் ருகுணு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 3 ஆய்வாளர்கள் நடத்திய விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இலங்கையின் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ஒதுக்கப்படும் மொத்த தொகையில் 48.8% பாதுகாப்பு படையினருக்கு செலவிடப்படுவதாக பேராதனை மற்றும் ருகுணு பல்கலைக்கழக ஆய்வாளர்களால் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தலைமையில் ருகுணு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிரசன்ன பெரேரா மற்றும் கலாநிதி நந்தஸ்ரீ ஆகியோரால் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு ஆண்டுக்கு 69,491 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு படை உறுப்பினர்களுக்கு சம்பளம் வழங்க 33,940 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. ஏறக்குறைய 16 லட்சம் அரச ஊழியர்கள் இருப்பதாகவும் அவர்களில் 4 லட்சத்திற்கும் அதிகளவானோர் காவல்துறை மற்றும் முப்படையை சார்ந்தவர்கள் எனவும் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இதேவேளை சுகாதார அமைச்சுக்கு அடுத்த அளவான தொகை சம்பளத்திற்காக செலவிடப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக கல்வி அமைச்சுக்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கும் அடுத்தடுத்த அளவுகளில் செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீக்கம் செய்யப்படுவதில்லை, பிரியங்கா காந்தி தெரிவிப்பு. சிரியாவில் 19 பேரின் உயிர்களை காவு கொண்ட அமெரிக்க ஆளில்லா விமான தாக்குதல், ஈரானும் சிரியாவும் கண்டனம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.